செயலியை செயல்படுத்த பழகு. ஸோ இந்த பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க அப்படின்னா லெனின் சார் அப்படின்னு சொல்லிட்டு தேவைக்கோட்டையில இருந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து நம்ம இந்த இதை நமக்கு சொல்லி கொடுக்க போறாரு. ஸோ சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சஸ்ல ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 லட்சம் ரூபாய் வந்து கார் எடுத்திருக்காரு. 20 லட்சம் ரூபாவும் சம்பாதிச்சிருக்காரு. நிறைய பேர் வந்து அவர் வந்து சம்பாதிக்க வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் லெனின் சார். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்ச்சி ஐயா உங்களுக்கு. அம்மா வணக்கம்மா. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்காமா? ஆடிபிளா இருக்கு சார், நீங்க பேசலாம் சார். ஓகேமா. எதுவும் தவறு இஷ்யூ இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். அதாவது ஒரு சூப்பரான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இல்லையா? நம்மளோட மேடையை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தினம்தோறும் 10% 15% டைமண்ட் இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த டைத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஆப்ல ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியல. அதனால நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. என்னன்னா, ஆஹா நம்ம ஆப் ஒரு என்னோட இது கீழே யார் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ண முடியல. புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம வந்துட்டு லாகின் பண்ணி கொடுக்க முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பயந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்தது. ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி ஆப் வந்து 2 ஆப் இருந்துச்சு. ஆல்ரெடி முன்னாடி ஆக்சஸ் இந்தியா சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா அப்டேட் பண்ணி ஒரு ஆப் கொடுத்தாங்க. ஸோ இது இல்லாம நமக்கு வந்து accisindia.com அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்துட்டு ஐபோன் தான் வச்சிருக்கேன், நான் எப்படி வந்துட்டு இதை யூஸ் பண்ண முடியாது, எனக்கு ஆப் டவுன்லோட் ஆகாது அப்படின்னா, பயப்படாம நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒருத்தர், எந்த போன் வச்சிருந்தாலும் நீங்க வெப்சைட் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள போய்க்கலாம். www.accisindia.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே லாகின், உங்களோட ஐடி லாகின் பண்ணலாம், உங்களோட ரெஃபரல் பார்த்துக்கலாம், உங்களோட இன்கம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து அந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அதான் பார்க்க போறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கிரீன் ஷேர் ஆகணும்னு கொஞ்சம் பாருங்க. ஷேர் ஆகுதுங்க ஐயா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட வெப்சைட்குள்ள போக போறோம். ஓகேங்களா? வழக்கம் போல நம்ம கூகுள்ல போயிட்டு accisindia.com அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். இந்த இருக்கா மேல டாப்ல லாகின் ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற இதுல இருக்கும். அதில் போய் டச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி என்னோட ஐடி வந்து லாகின்ல இருக்கிறனால இப்போ நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் நான் இது பண்ணேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹோம் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல கீழே பாருங்க, லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த லாகின்ல போயிட்டு நீங்க உங்களோட ஐடி, எந்த ஐடியை லாகின் பண்ணணும். இப்போ சப்போஸ் புது நபர்கள் வந்திருக்காங்க, அவங்களோட ஐடியை வந்துட்டு எனக்கு வந்து காட்டுங்கன்னு சொல்றாங்க, இப்போ நியூ ஆப்ல வந்து எனக்கு உடனே இது பண்ண முடியல அப்படின்னா, நீங்க இதுல லாகின் பண்ணி அவங்களோட அந்த ரெஃபரல் சிஸ்டத்தை இதுல இருந்து எடுத்து காட்டலாம். இப்போ பாருங்க, என்னோட ஐடி நம்பர் போட்டேன். இதுல நமக்கு இந்த மாதிரி லாகின் ஆயிடுச்சு. அப்ப எந்த இடத்துல போய் பார்க்கணும் அப்படின்னா, கீழே அந்த லாகின் லாக் அவுட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த போர்ட்டல்ல போயிட்டு மேல லெஃப்ட் சைடு கார்னர்ல ஒரு 9 டாட்ஸ், அதாவது ஆப்ஷன் பட்டன் சொல்லுவோம், அந்த இதுல போயிட்டு நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, என்னோட பேரு ஆன்லைன் அப்படின்னு காட்டுது. அடுத்து டேஷ்போர்டுன்னு ஒண்ணு காட்டுது. அடுத்து யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு காட்டுது. அடுத்து மூணாவதா பாத்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஜெனிலி அப்படின்னு காட்டுது. இதுல போயிட்டு நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா இதுல நம்மளோட ட்ரீ எல்லாமே வியூ ஆகும். இது நீங்க சிஸ்டம் வச்சிருக்காலும் சிஸ்டத்துல பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ மொபைல்லையும் கூட நம்ம இதை வந்து பாத்துக்கலாம். ஸோ அப்ப இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீஸ் எல்லாமே இது கீழே ஓப்பன் ஆகும். மூவ் பண்ணீங்கன்னா உங்களோட ட்ரீ எல்லாமே இதுல ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம இந்த மாதிரியும் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி ட்ரீயே காட்டலாம். ஏன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா, புதுசா வந்துட்டு இப்போ 7 இது கொடுத்துட்டாங்க, நம்ம ஐடி போட்டாச்சு, பட் ஆனா ரெஃபரல்ல போயிட்டு ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆப்ல காட்டும். அப்படிங்கும்போது என்னோட ஐடி இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் பயந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த விஷயத்த அழகா லாகின் பண்ணிட்டு நம்மளோட இதுல போயிட்டு நீங்க அந்த ரெஃபரல் இதை ஓப்பன் பண்ணி காட்டி அவங்க வந்து இது பேசலாம். ஸோ அப்ப
ஓபன் பண்ணியாச்சு. சரி, எனக்கு நம்ம ஐடிஸ் வந்திருக்கு, நான் ஐடி பிளேஸ் பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 10,000 ஐடி வந்து லாகின் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பிரசிடென்ட் டைமண்ட் அப்படின்னாலே 100 ஐடி பவர் இருந்துச்சு அப்படின்னா 100 ஐடி தேவைப்படுது. அப்படிங்கும்போது நமக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10ல இருந்து 15% டைமண்ட் வந்துகிட்டு இருக்கு குறைஞ்சதே. ஸோ அப்படி இருக்கும் 5,000ல இருந்து 10,000 ஐடிஸ் லாகின் ஆகுறதுனால நம்ம ஒரு சிலருக்கு இந்த ஐடி போடுறதுல ஒரு சில இஷ்யூஸ் வரும். ஸோ அப்ப இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சப்போஸ் லேப்டாப் வச்சிருந்தீங்க அப்படின்னா இது அப்படியே லேப்டாப்லயே நீங்க போயிட்டு பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட மொபைல்லே இப்ப பாருங்க, கீழே நியூ அப்படிங்கிற அந்த இதை நான் எடுத்துக்கிறேன். யாரு கீழே ஐடி போடணும்? இப்போ எனக்கு நவமணி அப்படிங்கிற கீழே ஒரு சைட்ல இது போடணும், ஐடி போடணும். அப்ப நான் அந்த இடத்துக்கு போயிட்டு டச் பண்றேன். இப்போ வர ஐடிஸ் வந்து நமக்கு அடுத்தடுத்து லாகின் ஆயிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராசஸ்ல இருந்துகிட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. என்னன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரசிடென்ட் டைமண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளோட சர்வரும் கொஞ்சம் பயந்துருச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டு இருக்கு. இப்ப நீங்க டச் பண்ணிட்டீங்க அந்த இடத்துல அப்படின்னா இந்த மாதிரி இது ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நேம் அப்படிங்கிற இடத்துல யாரோட நேம் போடணுமோ அந்த நேம், யார் ஐடி கொடுத்துருக்காங்களோ அவங்களோட நேம். நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு ஒரு மொபைல் நம்பர் காட்டும். அந்த மொபைல் நம்பர் இல்ல, நீங்க அதை வந்துட்டு டச் பண்ணி யாரோட மொபைல் நம்பர் அங்க பிளேஸ் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்க. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே பேக்கேஜஸ் காட்டும். இதுல போயிட்டு எந்த பேக்கேஜ் நீங்க அதில் பாத்தீங்கன்னா டச் ஆகும். கீழே பேக்கேஜஸ் சூஸ் பண்ணிட்டு எந்த பேக்கேஜ்ல நீங்க உள்ள வரணும் அப்படிங்கிற அந்த பேக்கேஜஸ் நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்துட்டு 3.5ல வரணும் அப்படின்னா 3.5 பேக்கேஜ் சூஸ் பண்ணி அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பே அண்ட் ஆக்டிவ். நம்ம அங்கே அந்த ஆப்ல என்ன பண்ணணுமோ அதே விஷயங்கள் தான் இந்த இடத்துல போயிட்டு பே அண்ட் ஆக்டிவ்ல ஐடி கொடுத்துட்டு நீங்க சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு வழக்கம் போல நமக்கு வந்துட்டு பிங்க் கலர்ல அந்த இடத்துல ஐடி காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் ஐடி வந்து லாக்இன் பண்ணிட்டேன். பட் இப்போ என்ன பண்ணணும் எனக்கு அப்படின்னா, என்னோட ஐடியை வந்துட்டு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா இதுலயே கீழே பாத்தீங்கன்னா பே அண்ட் ஆக்டிங் கட்டும். அதாவது கீழே இருந்து பாருங்க சப்போர்ட்னு இருக்கு, அதுக்கு மேல பே அண்ட் ஆக்டிங்கிற ஆப்ஷன் கட்டுதா. அந்த இதுல போயிட்டு நீங்க எந்த ஐடியை இந்த இடத்துல ஆக்டிவ் பண்ணணுமோ அந்த ஐடியை நீங்க இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆட் மெம்பர் எந்த ஐடியா இது பண்ணுமோ அதை கொடுத்துட்டு ஆட் மெம்பர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் ஆகும். உடனே வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆக்டிவேஷன் அப்படிங்கிறத நீங்க பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தாச்சு, நம்ம வந்துட்டு ஐடி போட்டாச்சு, ஐடி லாகின் பண்ணி தட்டியாச்சு. ஸோ அடுத்து இந்த இதுல என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பே அவுட் சம்மரி அப்படிங்கிறது 3வது ஆப்ஷனா இருக்கு. இப்போ நமக்கு வந்துட்டு வார வாரம் பே அவுட் இருக்கு இல்லையா? இப்போ சப்போஸ் எனக்கு வந்து அந்த சிங்கிள் ஐடியில லாஸ்ட் ஒரு வாரத்துல லாஸ்ட் 1 மந்த்ல வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்ப யாரோட இதுவுமே இல்லாம நீங்களே கூட செக் பண்ணி பாத்துக்கலாம். லாஸ்ட் 1 மந்த்ல எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற இதுல போயிட்டு வீக் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கடைசியா நீங்க எந்தெந்த வாரம்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்களோ எல்லா வாரத்தோட இன்கம் கீழே காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு என்னன்னா சிங்கிள் ஐடியா, நம்ம இதுல எப்போதுமே சிங்கிள் ஐடியா தான் பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் நம்மளாம் மல்டிபிள் ஐடியில டிராவல் ஆகிறோம். எந்த ஐடி வேணுமோ அந்த ஐடியை வந்து நீங்க லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுல நம்மளோட வேலட்டையும் செக் பண்ணிக்கலாம். மெயின் வேலட் இதுல போனீங்கனாலும் நம்மளோட மெயின் வேலட்டோட டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். விட்ரால் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் இப்போ ஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னாலும் இந்த இடத்துலயும் நம்ம டிரான்ஸ்ஃபர் மெயின் வேலட் பாருங்க, மெயின் வேலட்ல வந்துட்டு நம்மளோட மெயின் வேலட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு, என்ன வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து இல்ல வித்ட்ரால் ரெக்வஸ்ட். சப்போஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரால் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இந்த இடத்துல போய் நம்ம வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர். இப்போ வித்ட்ரால் பாருங்க, சேம் அதேதான். எவ்வளவு வித்ட்ரால் கொடுக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு இதுல வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்தது எல்லா விஷயமே நம்ம நோட்டீஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கீழே டிரான்ஸ்ஃபர், அதாவது ஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு ஐடியில இருந்து என்ன டிரான்ஸ்ஃபர் கொடுத்தோம் அப்படிங்கிற எல்லா விஷயமே இங்க அப் டு டேட் எல்லாத்தையுமே இந்த இடத்துல கிளியரா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன பண்ணிருக்கோம், எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த இடத்துல எடுத்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப் வேலட் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும்.
அடுத்து நெக்ஸ்ட் நம்மளோட டவுன்லோட் ஐடி கார்ட்ஸ் அப்படிங்கிறது இது என்னன்னா நம்மளோட நிறைய பேர் நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஐடி கார்டு சிஸ்டம் ஆகும். இது ஆல்ரெடி நீங்க சிஸ்டத்துல எடுத்தீங்க அப்படின்னா கிளியரா வரும். இப்ப மொபைல்ல எடுக்கிறனால உங்களுக்கு என்ன அப்படின்னா பாதி இதுல வந்திருக்கு. இதுல உங்க நேம் போட்டு accisindia.com சொல்லிட்டு ஒரு ஐடி கார்டே கிரியேட் ஆகி ஜென்ரேட் ஆகி வரும். இப்ப நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு சிலருக்கு நமக்கு நம்மளே ஒரு ரெடி பண்ணி இல்ல நம்மளோட லீடர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து ஐடி கார்டு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இதுல உங்களோட நேம் எல்லாத்தோடையும் உங்களோட ஐடி கார்டு இந்த டிஸ்பிளே ஆகும். அது எங்க எடுக்கணும்னா டவுன்லோட் ஐடி கார்டு அப்படின்ட்டு உங்களோட லேப்டாப்ல போய் எடுத்தீங்கன்னா இது கிளியரா வரும். ஏன்னா நம்ம மொபைல்ல அதனோட பிக்சல் கம்மியா இருக்கிறதுனால நம்மளோட மொபைல்ல அதை இது பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல நீங்க சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்த்தாச்சு பே அண்ட் ஆக்டிவ்ங்கிற ஆப்ஷன் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சப்போர்ட். இந்த சப்போர்ட் ஆப்ல நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபைலோட இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் நம்ம ஐடி போட்டுருக்கிற ப்ரொஃபைலோட இன்ஃபர்மேஷன் என்ன ஐடியில வந்திருக்கோம், பேன் நம்பர் அப்டேட் ஆயிருக்கா, ஆதார் நம்பர் அப்டேட் ஆயிருக்கா, நாமினி அப்டேட் பண்ணிருக்கோமா, இந்த மாதிரி எல்லா விஷயமே நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ணிருக்கோம் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நியூ ஆப்லயுமே ஃபர்ஸ்ட் பேஜ்லயே காட்டிடும் ப்ரொஃபைல்ல. சப்போஸ் யாருக்கா நியூ ஆப் லாகின் பண்ண முடியல, ஒரு சில இது இருக்கு சர்வர் இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல போயிட்டு நீங்க ஈஸியா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து அதே சப்போர்ட் ஆப்ல சப்போஸ் நான் பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணணும், நம்ம அங்கே பண்ற மாதிரி தான் பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டோட அந்த இதை எடுத்துக்கணும். பேங்க் பாஸ்புக் எடுத்துட்டு அதோட ஃப்ரண்ட் பேஜ் 1 MB ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இமேஜா ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்றது இமேஜா ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போட்டு இங்க என்ன பேங்க், என்ன பிரான்ச்சு, என்ன ஐஎஃப்எஸ்சி கோடு, என்ன அக்கௌண்ட் நம்பர், அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபைலை இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். ஏன்னா ஜேபக்கா 1 MB இருந்தா மட்டும்தான் அதுல இது பண்ண முடியும். ஸோ அப்ப அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா டீடைல்ஸுமே இந்த இடத்துல அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதர் இன்ஃபர்மேஷன். உங்களோட சப்போஸ் என்னோட பேன் கார்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இதுலயே பாருங்க அதர் இன்ஃபர்மேஷன்ல பேன் நம்பர், அதே மாதிரி நேம் ப்ரூஃப் ஏதாவது. சப்போஸ் நம்ம இப்ப இந்த அவசர காலத்துல ஐடி போடுறதுனால ஒரு சில லெட்டர்ஸ் மிஸ்டேக் பண்ணிடலாம், ஒரு சில நேம்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடலாம், ஒரு சில சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அதையுமே நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யாருக்காக அப்படின்னா நம்ம சொல்றாங்களா என்கிட்ட ஐபோன் தான் இருக்கு என்னால ஆண்ட்ராய்டு போன் இல்ல அப்படிங்கிற நபர்களுக்கு இந்த விஷயத்த நம்ம எஜுகேட் பண்ணணும், இந்த விஷயத்த சொல்லி இதுலயும் போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு போன்ல நம்மளோட ஆப்ல எல்லா விஷயமே வந்துடும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு போன்ல நம்மளோட ஆப்ல எல்லா விஷயமே வந்துடும். ஸோ இந்த ஐபோன் வச்சு சொல்றாங்கல்ல என்னால ஐபோன் இருக்கு நான் எப்படி பிசினஸ் பண்றதுன்னு கேட்கிற நபர்களுக்கான விஷயங்கள் தான் இந்த பொருட்கள் இருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல நேம்ல ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல போயிட்டு நேம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதுல என்ன இருக்கோ அதுல பண்ணிட்டு உங்களோட ப்ரூஃப் ஆதார் கார்டுல என்ன நேம் இருக்கோ அதோட ப்ரூஃபா நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஃபாதர் நேம், அதே மாதிரி ஹஸ்பண்ட் நேம், இல்ல மொபைல் நம்பரே ஒரு சில தப்பா லாகின் பண்ணிருப்போம். ஏதாச்சும் பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது ஏதாவது ஒரு சில நம்பர் இது பண்ணிருப்போம். இல்ல இமெயில் ஐடி நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா இமெயில் ஐடியே லாகின் பண்ணாம நம்மளோட இமெயில் ஐடி கொடுத்துருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு கேட்காங்க என்னன்னா ஐடியில மேக்சிமம் பேரு, ஃபோன் நம்பரு, என்ன பேக்கேஜஸ் இது மட்டும் தான் நம்ம கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இந்த இமெயில் ஐடி, அதே மாதிரி ஆதார் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் என்ன வேணாலும் இதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஈவன் தோ நாமினி நேம் கூட நம்ம கொடுக்கல அப்படின்னாலும் இதுல போயிட்டு நாமினி நேம் எல்லாமே நம்ம இதுல போயிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாமே நம்ம இதுல ஆல்ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வேலட் ரெக்வஸ்ட். வேலட் ரெக்வஸ்ட் அதாவது ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், கம்பெனிக்கு அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி ஆப்ல அந்த டிரான்சாக்ஷன் ஐடி எடுப்போம், டிரான்சாக்ஷன் டேட்டு அதே மாதிரிதான் இதுலயும் நீங்க கம்பெனிக்கு பணம் அனுப்பிச்சிருவீங்க. அதை என்னோட வேலட்டா வேணும் அப்படின்னா வேலட் ரெக்வஸ்ட்ல போயிட்டு இங்க அந்த டிரான்சாக்ஷன் ஐடி 15 டிஜிட் வரும், அந்த டிஜிட் இங்க டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல டேட் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் அப்படிங்கறது இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எவ்வளவு பணம் அனுப்பிச்சிருக்கீங்களோ அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகும். நீங்க எப்பப்பெல்லாம் அமௌண்ட் அதுல இது பண்றீங்களோ அது எல்லாமே கீழே காட்டும், அப்ரூவல்ல காட்டும்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்களுமே இந்த இடத்துல இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஓகே, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த ரைட் சைடுல அந்த ஒரு ஒரு சூரியன் மாதிரி இருப்பாங்க, ஷாப்பிங் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதுல போயிட்டு நம்மளோட பாஸ்வேர்டு, அதாவது இப்ப கம்பெனில இருந்து ஒரு பாஸ்வேர்டு அனுப்புறாங்க இல்லையா? அந்த கம்பெனில இருந்து அனுப்பக்கூடிய அந்த பாஸ்வேர்டை நீங்க அதுல வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ் இந்த மாதிரி மின்பில் ஆகி வரும்போது நமக்கு அதுல கொஞ்சம் லாகின் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல போயிட்டு நீங்க ஓல்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கீழே நியூ பாஸ்வேர்டு, இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ அந்த பாஸ்வேர்டை நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அதே இது ரீஎன்ட்ரி பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் சக்சஸ்ஃபுல்லி சேஞ்சுன்னு சொல்லி வந்துடுறாங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்காங்கன்னா நம்ம அவசர காலங்களில் கூட நம்மளால ஆக்சிஸ் இந்தியால எல்லா விஷயமும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம நம்மளே பண்ணிக்க முடியும். அவனுக்கு வந்துட்டு நம்மளோட ஆப் சர்வர் டவுனா இருக்கு அல்லது ஒரே நேரத்துல நிறைய ஐடிஸ் போடுறதுனால தம்பாய் நிக்குது அப்படின்னா எந்த ஒரு பயமே இல்லாம ஆல்டர்னேட்டா நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த எல்லா விஷயமே இந்த வெப்சைட் மூலியமாவும் நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஐபோன் வச்சிருக்கவங்களுக்கு கூட நம்மளோட ஈஸியா பிசினஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இளங்கோவனுக்கும் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் என்னோட மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.